வணக்கம் நம்ம ஊர் மக்களே, நான் உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டி சண்முகவேல். ஒரு 4 BHKல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 810 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் ஹெட்ரூமோட சேர்த்து 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 4 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா. CMDA அப்ரூவ்டு வீடு தாங்க இது. வீடுக்குள்ள இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடலர் கிச்சன், ஹுட்ல டீன் வெயிட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குது, வீடோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் ஆர் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கோம், ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதுல. வணக்கம் நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வீடுங்க. 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு. கார்னரில் ஒரு 4 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்குது. பல்லாவரம் நியர்பையில் சமயபுரம் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குங்க. பல்லாவரம் டு குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். 4 BHKல இங்கே மொத்தம் 2 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. ரெண்டுமே 4 BHK வீடு. எட்நூத்தி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அண்டு ஹெட்ரூமோட சேர்த்து படிகுண்டோட சேர்த்து 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துலாம். மெயின் கேட்டு மெட்டல் அமைச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி அந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேசஸ் தான் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் எடுத்தது. இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே ரெப்டைல்ஸ் விட்டுருக்காங்க. அண்டு இது வந்து உங்களுக்கு சம்ப் எடுக்குது. அண்டு செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இது 3 phase PV கனெக்ஷனும் இருக்குங்க. மெயின் டோர் டீ குட்ல அமைச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால், நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தாங்க. ப்ரோப்ளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 ட்ரெஸ்ஸஸில் வித் பே டைல்ஸும் ஒட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டில் ஒரு டிவி யூனிட் 3 ட்ராஸ் கொடுத்து டிவி யூனிட்டும் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பெரிய டிவி யூனிட் தான் இது. அடுத்ததாக கிச்சனை பற்றி பார்த்துக்கலாம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாஷ் பேஷனும் வந்துடும். கிச்சனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வீட்டில் லேப்டு அண்ட் வந்து இது ஷெல்ஃப் கபோர்டு. கிச்சனோட கவுண்டர் டாப் கிரைனட்லேயும் சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிளேட்டு, ஸ்பூன்ஸு அதெல்லாமே அடிக்கலாம். இங்கே வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். ஒரு சிம்னியும் இருக்கு. அடுத்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்கு, அதை பத்தி பார்த்துலாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. எல்லா பெட்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி இருக்காங்க. அதுதான் இந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். இந்தியன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. சாண்ட்ரோஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது, அதை பற்றி பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரைனைட் போட்டிருக்காங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைஞ்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இது, மாஸ்டர் பெட்ரூம் இது. நல்லா பார்க்கவே தெரியும். இந்த பெட்ரூம்ல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் ரூட்ல கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. இதுலயும் உங்களுக்கு சானிட்டரி வாஷ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய பால்கனி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஏரியா. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வீடுங்க. சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள வீடு இது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் வரும். நியர்பையில் உங்கள் ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே மளிகை கடைகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீகுட்ல வரும். மற்ற பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோர் வரும். இந்த பெட்ரூமையும் உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப்ல கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் அது. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல தான் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. வாஷ் பேஷன் வந்துடும், சானிட்டரி வாஷ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. அடுத்த 4th பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். இது 4th பெட்ரூம். இதுவுமே நல்ல ஓரளவுக்கு பெரிய பெட்ரூம் தான். அது பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த பெட்ரூம் மட்டும். லேப்டாப் அண்ட் ஷெல்ஃப் ரூட்ல கபோர்ட் இருக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துடலாங்க. அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் 80% இருக்கும். பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மொட்டை மாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோரும் அண்ட் சேஃப்டி கேட்டும் இருக்கு. மாடியில் நீங்கள் அடிஷ்னலாக கட்ட வேண்டியதுனாலும் கட்டிக்கலாம். 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட்டை வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.